பேசும் சுல்தானா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா நீ ரொம்ப நல்லா ஷூட்டிங் பண்ற. நீ அப்பெல்லாம் எப்படி இருந்த, இப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை நான் ஒரு பெரிய மிஷினுக்கு அனுப்ப போறேன். ஓகேவா? அதனால மிஷினை வெற்றிகரமா முடிச்சுட்டு வா. ஓகே சார். முதல்ல ஒழுங்கா நடடா. இன்னைக்கு எல்லாருமே காலியா? என்னது? யாழிய ஊத்தி சுட்டானா? அவனை உணவே கூடாது. நம்மளோட தலைவர் அனுப்பு. சார், உங்களுக்கு மாஸ்டர் வந்து நம்ம, அதனால நீங்க தான் போய் எல்லாரையும், நம்ம மிஷினை ஒரே ஒரு ஆள் மட்டும் எல்லாரையும் சுட்டான்னு சொன்னாரு. அதனால மாஸ்டர் வந்து அவனை கண்டுபிடிச்சி தேடி அவனை சுட சொன்னார். அந்த பொறுப்பை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காருன்னு மாஸ்டர் சொன்னார். வேலையை முடிஞ்சிச்சு மாஸ்டர் போய் சொல்லு. எல்லாரும் மேலேயும் மூச்சு வச்சு, நம்ம எல்லாருக்கு மேலேயும் மூச்சு வச்சு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். சாப்பிட்டு முடிச்சு வயிறு ஆயிடுச்சு. இப்போ உனக்கு ஒரு பெரிய மிஷின். என்ன மிஷின்னா, இப்போ ஒரு கேங்கில் ஒரு செகண்ட் அசிஸ்டன்ட் எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து உன்னை அழிக்கிறதுக்காக நீ ஒரு மிஷினை முடிச்சல, அந்த மிஷின் அவங்களோடது தான். அவங்களோட பாதி இடத்தையே நீ பேன் பண்ணனால உன்னை அவங்க விட மாட்டாங்க. அதனால நீ எப்பயுமே சேஃப்டியாகவே இருந்துக்கோ. ஓகே சார். யார் வந்து நம்மள சுட போறா? நம்ம பாட்டு கேட்போம். உனக்கு வந்து இல்லடா. எங்க டீமேவா சுட்ட? நான் தப்பிக்க முடியாதுடா. நீ காலிடா. நான் உன்னை போய் அவனை சுட சொன்னா அவன்கிட்ட இருந்து சுடு வாங்கிட்டு வந்திருக்கான் இவன். இப்போ வேற வழியே இல்லை, நான் தான் களத்துல இறங்கி ஆகும். அப்பா தண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு காலிட. நான் ஏன் கோமா இருக்கேன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு காலில நான் பாத்து கம்முன்னு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். இருக்கும் போது எங்க அண்ணன் சொல்லு. எங்க அண்ணன் எனக்கு நீ காலிடா.
இதுதாங்க நடந்தது இன்னைக்கு அவன் காலி. இப்போ அப்படியே ஊந்துரு. டீமு என் ஃப்ரெண்டு எல்லாரையும் அடிச்ச உன்னை விட மாட்டேன்டா. என்னையோட குத்துற உன் கதை காலியா. உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்டா. அவன் ரொம்ப பவராக இருக்கான். எனக்கு முடியல. ஜஸ்ட் மிஸ்ஸு விட்டுருந்தேன்னா நான் காலியாக இருப்பேன். ஆமாடி, அதுவும் அந்த கண்ணை பார்த்தாவே பயமா இருக்கு. இனிமேட்டு என்னால் வெயிட் பண்ணவே முடியாது. கிளம்பலாம். நல்ல நேரம் அவனை படி வாங்கிறதுக்கு இதுதான் நல்ல நேரம்.